எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி எப்படி உருவாச்சு, சங்க காலத்துக்கு முன்னாடிலாம் எப்படி ஆட்சி முறை இருந்தது, ஸோ பீப்புள் எப்படி அங்க வந்திருக்கலாம், ஸோ ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, கல்ச்சர் எந்த மாதிரி இருந்தது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் தமிழ் பீப்புள். தமிழ் பீப்புள் எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா இருக்கு, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணுல இருந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அதுல சில கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் பீப்புள் குமரி கான்டினென்ட்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது முதல் தலையாய கருத்து. இந்த குமரி கான்டினென்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல சதர்ன் மோஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா லெமுரியா கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லெமுரியான்னு ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னா, அந்த நேம்ல பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு இருந்திருக்கு, லெமுரியா அப்படின்னு, லெமூர்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கான்டினென்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் எவால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹியூமன் எப்படி எவல்யூஷன் ஆனாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்லயுமே பாத்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் பத்தி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க இருந்து தமிழ் பீப்புள் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்ல வேற எங்க இருந்தெல்லாம் வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா சென்ட்ரல் ஆசியால இருந்து ஒரு சில ஏரியால இருந்து இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தமிழ் பீப்புளோட இண்டிஜினியஸே இந்த ஏரியா தான், சதன் தமிழ்நாடு தான், அந்த ஏரியால தான் அவங்க உருவாக்கமே இருந்தது அப்படின்னு சொல்லி வேற வேற கருத்துக்கள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த 4 கருத்து தான் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தமிழ் கல்ச்சர். ஸோ கல்ச்சருங்கும் போது பாத்தீங்கன்னா எவல்யூஷன். ஸோ ஒவ்வொரு டைம்லயும் பாத்தீங்கன்னா கல்ச்சர் மாறிட்டே இருந்திருக்கும். ஸோ நம்ம தமிழ் கல்ச்சர் ஸோ ரொம்ப பண்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாரதிதாசன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தேசத்தை பத்தி நம்மளோட பண்பாடை பத்தி உயர்ந்து சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியம் கூட பாத்தீங்கன்னா உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட சிறப்பு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கும். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க. ஈவன் கலித்தொகையில பாத்தீங்கன்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தமிழ் சொசைட்டியை பிரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியை பத்தி ரொம்ப பிரைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பீப்புள் எப்படி கல்ச்சர்டா இருந்தாங்க, ஸோ எப்படி பாத்தீங்கன்னா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க, ஸோ அறத்துல எவ்வளவு சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்லி இங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சான்றுகள் இருக்கும். இது இல்லாம ஃபாரினர்ஸ் நோட், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேறு காலத்துல டிராவலர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட சிறப்பையும் தமிழ் மக்களோட சிறப்பையும் பாத்தீங்கன்னா எடுத்து அவங்களோட புக்ஸ்ல இல்ல நோட்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் கல்ச்சர் பாத்தீங்கன்னா ஒரு சிவிலைஸ்டு அண்ட் பாத்தீங்கன்னா உயர்ந்த சிறப்பியல்புகளை கொண்டது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இப்போ நான் சொன்னதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். ஸோ நிறைய இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசோகாவோட திருநார் இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்த்தோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம செகண்ட் ராக் எடிக்ட், 13th ராக் எடிக்ட், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி தமிழ் பீப்புளை பத்தி டிஃப்ரெண்ட் பீப்புள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம முக்கியமான சான்றுகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அங்கங்க பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ மேற்கொண்ட இதுல எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இது இல்லாம முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருப்பாங்க, கதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் காரவேலா. ஸோ அது கலிங்கா கிங்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல எல்லாம் கூட தமிழ் சொசைட்டி பத்தி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இது இல்லாம புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன், அழகர் மலை, கீழவளவுன்னு நிறைய இடத்துல, மாங்குளம், இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எவிடன்சஸ் தமிழ் சொசைட்டிக்கு சிறப்பா பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3 சங்கம். ஸோ சங்கம் வளர்த்த தமிழ்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல 3 சங்கம். இதுல பாத்தீங்கன்னா சங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்த அறிஞர்கள் ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஏரியால கண்டக்ட் பண்ணி அந்த தமிழை வளர்த்ததற்கான சான்றுகள் இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாண்டிய கிங்ஸ் தான் பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடா நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுல முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 சங்கம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுல முதற் சங்கம் கூட பாத்தீங்கன்னா மதுரையில கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் எதுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்சஸ் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து செகண்ட் கபாடபுரம், தேர்டு பாத்தீங்கன்னா முடத்திருமாறன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல ஒவ்வொரு சங்கத்தையுமே பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ முதல் சங்கம் பாத்தீங்கன்னா
காட்சின வழுதி அப்படிங்கிறவரு கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து முடத்திருமாறன் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் 4வது சங்கம் கண்டக்ட் பண்ணதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எவிடன்சஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல தமிழை வளர்த்ததுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாடுபட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து தமிழ் பத்தி எங்கெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்னா லிட்ரேச்சர். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லிட்ரேச்சர் எவிடன்சஸ் தான் தமிழை சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கணியன் பூங்குன்றனார் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம 15 கீழ்கணக்கு 15 மேல் கணக்கு எல்லாம் பார்த்திருப்போம். இதுல முக்கியமா சிறப்பு சில நூல்கள் இருக்கும். சிலப்பதிகாரம் ஸோ இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பீப்புளோட எத்திக்ஸ், அவங்களோட ரூலிங் எப்படி வந்து என்னென்ன மாதிரியான பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரிதான் மணிமேகலை எத்திக்ஸ் பத்தி எத்திக்ஸ் ரிலேட்டடா இருக்கு. ஸோ ஒரு கிங் வந்து இருக்காருன்னா அவர் எப்படி வந்து ரூல் பண்ணணும், மக்களை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறது எல்லாம் இந்த புக்ஸ்ல இருந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பீப்புள் வந்து எப்படி வந்து அறநெறியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த நூல்கள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம பதிற்றுப்பத்து, பட்டினப்பாலை இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீப்புளோட தமிழ் பீப்புளோட அவங்களோட கிங்ல இருந்து நார்மல் பீப்புள் வரைக்கும் அவங்களோட சிறப்பியல்புகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கடுத்து தமிழ்நாடு அந்த டைம்ல எப்படி வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி சென்ட்ரல், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தாலுகா அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி அப்போ வந்து எம்பையர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற காலகட்டத்துல மேஜரா எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஹையஸ்ட் டெரிட்டோரியல் ஏரியா. ஸோ அது ஜோன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டு பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. மண்டலத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடுன்னு இருக்கும். அதுக்கடுத்து கோட்டம். ஸோ இதுக்கடுத்து பேரூர். ஸோ பெரிய வில்லேஜஸா இருக்கும். அதுக்கடுத்து சின்ன ஊர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஊர்னு இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிவிஷனா இருக்கும். இதுக்கடுத்து அங்கங்க அந்த சிட்டியோட நேச்சரை பொறுத்து இப்ப கடற்கரை ஏரியா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பட்டினம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நகரம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரூல் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில ஏரியாலாம் வந்து அங்கங்க பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா. இப்ப பிராமணர்ஸ் இருக்கிற ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க. ஸோ கிங் வந்து அங்க அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுக்கு இல்லாம ஊரார்லாம் ஒரு சில ஏரியா வந்து ரூல் பண்றவங்க வந்து ஊரார்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கிங்ஸ் சில பேருக்கு வந்து லேண்ட் கொடுத்துருப்பாரு இல்லைங்களா. ஸோ அந்தந்த லேண்டை பொறுத்து அதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மேஜர் டிவிஷன் என்னன்னா இந்த மண்டலத்துல இருந்து கீழே வர்றதும். ஓகேங்களா. இது இல்லாம அங்கங்க சில ஸ்பெஷல் ஏரியாஸ் மாதிரி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து சொசைட்டி சொசைட்டி எப்படி வந்து மேஜரா கிளாஸிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பர்சன் வந்து கிங். ஸோ கிங்குக்கு கீழே தான் வந்து எல்லாரும் வருவாங்க. ஸோ கிங் தான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த டிவிஷன் வந்து ரூல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேஜரா இருந்த பீப்புள் யாருன்னா பிராமின். ஸோ கிங்குக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராமின் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்து ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ பிசினஸ் பண்றவங்களை வந்து மர்ச்சன்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து மற்றவங்க விவசாயம் பண்றவங்களை வந்து வெள்ளாளர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில தான் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வந்து பிரிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து சங்கம் ஏஜ் வர வரதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாசிபிகேஷன்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து மேஜரா வந்து என்ன ரிலிஜன் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஸோ சங்கம் ஏஜுக்கு முன்னாடி சங்கம் ஏஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன காட் இருந்தாங்க அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். இனிஷியல் பீரியட்ல வந்து ஹீரோயிக் ஸ்டோன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் எக்ஸிபிட் பண்றதெல்லாம் ஹீரோயிக் ஸ்டோன்ஸ், டிஃப்ரெண்ட் மென் ஹீர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹீரோயிக் ஸ்டோன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஹீரோயிக் ஸ்டோன் தான் வந்து பாத்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாயவன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த காடா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து லேட்டரா தான் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவிசம் சைவிசம் வந்திருக்கும். ஸோ சிவா திருமால் வந்து லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுள்லாம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து லேட்டர் பீரியட்ல சேர சோழா பீரியட்ல தான் முருகா அந்த கடவுள் வந்திருப்பாங்க. ஈவன் பல்லவாஸ் பீரியட்ல வந்து பக்தி கல்ச்சர் வந்திருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சில சைவா வைணவ டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுல சில மூவிஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த கடல்ல கரைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து கூட டிஸ்பியூட்ஸ் வந்து சைவாக்கும் வைணவாக்கும் வந்திருக்கும். இதுக்கடுத்து ரிலிஜனை எது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இது இல்லாம அங்கங்க லோக்கலா இருப்பாங்க இல்லைங்களா, பாணர், விரலியர் இந்த மாதிரி எல்லாம் கூட நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காட் நேம் வந்து டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ஆர்கிடெக்சர், தமிழ் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி வந்து எவால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா பிரிக்ஸ் இல்லைன்னா உட்டு இந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்து லேட்டர் சங்கம் ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த கார்வுட் டெம்பிள்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டுல மாமல்லபுரத்துல இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து இதாயிருக்கு. ஓகேங்களா.
லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கல்ச்சர், இஸ்லாமிக் கல்ச்சர், மத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கும். இதுல தமிழ்நாட்டுல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை டெம்பிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஆர்கிடெக்சர் வந்து எப்படி பெஸ்டா இருந்ததுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்ல எவால்வ் ஆயிருக்கும். பிரான்ஸ் மத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து தமிழ்நாடு ரூலிங் இருந்திருக்கும். கல்ச்சர் வந்து எவால்வ் ஆயிருக்கும். ஆர்கிடெக்சரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆயிருக்கும். ஸோ சங்கம் பீரியடுக்கு முன்னாடி, சங்கம் பீரியடுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த கல்ச்சர்லாம் வந்தப்ப தமிழ் சொசைட்டி எல்லா வகையிலயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆயிருந்திருக்கு. ஸோ எவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்.